நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள், நிறைய பேருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய் இல்லாத மனிதனே கிடையாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நோய் இல்லாத மனிதன் கிடையாதுன்னா அப்போ யார் சார் நல்லா இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்குமே உடல் ரீதியான பாதிப்புகள் வரும். இந்த உடல் ரீதியான பாதிப்புகள் வர்றதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை முக்கிய காரணமாக இருக்குது. இதில் மெயினாக பார்க்கும்போது ராகு கேதுக்களின் தாக்கங்கள் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்குது. அப்போ எந்த கிரகத்துடன் ராகு கேது இணையுதோ அந்த உடல் உறுப்பு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் வரும். வயதானவர்கள், ஆண்கள் பெண்கள், பெண்கள் அப்படின்போது 40 வயசுலேருந்தே பிரச்சனைகளை கொடுத்துரும். ஆண்கள்னும்போது 50 வயசுக்கு மேலே மூட்டு பிரச்சனை கொடுக்கும். அந்த மாதிரி ஜாதகத்தெலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கும்பராசியாக இருக்காங்களோ, மகர ராசியாக இருக்காங்களோ, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து சனி தசை நடக்குதோ, சந்திர தசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது.